பணம் எடுக்க போகிறேன். நிறைய வாட்டி வந்து எங்கள் வீட்டுக்காரங்கள இருக்கிறேன் கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் என் மைண்டில் ஏற அப்போ வந்து தம்பி ஒய்ஃபோட வந்துருக்கேன். நீங்கள் தன்னாலே எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நான் எப்படின்னு கற்றுக்குறேன். என்ன பண்ணுவோம் இதுதானே சகாசு கூட எடுத்துட்டோம். ஓகே சத்தம் வாங்க இரு அம்மா ஃபர்ஸ்ட் நானே எடுத்துக்கிறேன். ஆனால் ஒரு ஏடிஎம் இப்போ வந்து இங்கிலீஷ் வித் ட்ராவல் இது இதெல்லாம் கொஞ்சம் மெயின்ல இருக்கு. இது அப்புறம் சேவிங்கா இருப்பா கரெக்டு. இருங்க அங்கே காசு கேட்குது, அமௌண்ட் போடணும். இதை டச் பண்ணுமா? ஆமாம் கரெக்டு. இப்போ வந்து எஸ் டச் ஆகிடுது. அவ்வளோதான். பொறுமை வேகமாக இழுக்கக்கூடாது. மெசேஜ் வந்து பழங்க வந்து தப்பு மெசேஜ் வந்து கார் எடுங்க. இருங்க இப்போ வந்து ஏடிஎம்ல வந்து தமிழ் படம் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். இருந்தாலும் அவங்க ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தாங்க, மறுபடியும் நானே ஏதாவது டச் பண்ணிட்டேன். ஒரு ஏடிஎம் ஒரு மாதிரி இருக்குமா பாப்பா? ஆமாம். ஒரு சில இதில் ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு கேட்கும், அதுக்கப்புறம் பின்னு வரும், பின்னு அமௌண்ட் அந்த மாதிரி மாறி நிறைய வச்சு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு வந்து மெயின்லேயே ஏடிஎம் நீங்களே பேங்க்குக்கு போனாலும் அவங்களே ஏதாச்சும் இது பண்ணாங்க. அப்பயும் அவங்க தான் இருக்காங்க, நம்மளுக்கு என்ன ஆகும்? அவங்க பண்றாங்கிறதுனால கற்றுக்க மாட்டேங்கிறேன். இப்போ தன்னால வயசு. ஆமாம், நீங்கள் எடுக்க அது பழகிரும் உங்களுக்கு. வெற்றிகரமாக எடுத்து முடிச்சாச்சு.